இந்திய சினிமாவின் வரலாற்றில் தமிழ் சினிமாவுக்கென நீண்ட நெடிய வரலாறும் பெருமையும் உண்டு. பல உன்னதமான கலைஞர்களின் ஆகப்பெரும் படைப்புகளுக்காக தமிழ் சினிமாவை இந்திய சினிமாவை பிரமிப்பாக பார்த்துள்ளது. அந்த வகையில் தமிழ் சினிமாவின் திரைக்கதைகளை பார்த்து பாலிவுட் சினிமாவும் மற்ற தென்னிந்திய சினிமாக்களும் பிரமித்த நிகழ்வு திரைக்கதை மன்னர் பாக்கியராஜின் வருகைக்கு பிறகே நிகழ்ந்தது. ஒரு சாதாரண கதையை நூல் பிடித்தார் போல அடுத்தடுத்து செல்லக்கூடிய சுவாரஸ்யமான திரைக்கதை மூலம் அழுத்தமாக கூற முடியும் என்பதை தொடர்ச்சியாக நிகழ்த்தி காட்டியவர் இயக்குனர் பாக்கியராஜ். நடிகராகவும் இயக்குனராகவும் திரைக்கதை ஆசிரியராகவும் இசையமைப்பாளராகவும் தமிழ் சினிமாவில் கோலோச்சிய பாக்கியராஜின் திரை பயணத்தை பற்றி பேசுகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. 70களின் மத்தியில் பிரபல கதாசிரியர் தூயவனிடம் உதவியாளராக வேலை செய்த பாக்கியராஜ் அவர் மூலம் இயக்குனர் ராமகிருஷ்ணனிடம் ஒரு படத்தில் உதவியாளராக சேர்ந்தார். ஆனால் 2 நாளில் அந்த படத்தின் படப்பிடிப்பு நின்று போனது. பிறகு சில மாத போராட்டங்களுக்கு பிறகு இணை இயக்குனர் பாலகுரு மூலம் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக சேர்ந்தார் பாக்கியராஜ். 16 வயது நிலை படத்தின் வசனங்களிலும் திரைக்கதையிலும் சில மாற்றங்களை பாக்கியராஜ் கூற அவரது பங்களிப்பு பாரதி ராஜாவை கவர்ந்தது. 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் என தொடர்ந்து 3 படங்களில் பாரதி ராஜாவின் உதவியாளராக இருந்து படிப்படியாக சினிமாவை கற்றுத் தேர்ந்தார் பாக்கியராஜ். சிகப்பு ரோஜாக்கள் படத்திற்கு பிறகு தனியாக படம் இயக்க வேண்டும் என ஆசைப்பட்ட பாக்கியராஜ் சுவரில்லாத சித்திரங்கள் கதையை எழுதி அதனை இயக்குவதற்கு தயாரானார். அந்த சமயத்தில் புதிய வார்ப்புகள் கதையை தயார் செய்து கொண்டிருந்த பாரதி ராஜாவுக்கு சில இடங்களில் பாக்கியராஜின் பங்கு தேவைப்பட்டது. பிறகு முழுமையாகவே புதிய வார்ப்புகள் படத்தின் கதையை மாற்றிய பாக்கியராஜ் தனது வசனங்கள் மூலம் திரைக்கதையை மேலும் செழுமைப்படுத்தினார். திரைக்கதை அமைத்து கொடுத்து விட்டோம், இனி நம்முடைய படத்தை இயக்குவதற்கு தயாராகலாம் என நினைத்த பாக்கியராஜை சுலபத்தில் விட்டுவிட பாரதி ராஜா விரும்பவில்லை. நீண்ட நாட்களாக புதிய வார்ப்புகள் படத்திற்காக புதுமுக நாயகனை தேடிக்கொண்டிருந்த பாரதி ராஜா தனது உதவி இயக்குனர் பாக்கியராஜையே நாயகனாக்கி படத்தை தொடங்கினார். அதற்கு முன்பு கிழக்கே போகும் ரயில் படத்தில் கவுண்டமணி கதாபாத்திரத்தில் பாக்கியராஜைத்தான் நடிக்க வைக்க முயன்றார் பாரதி ராஜா. ஆனால் அப்போது காந்திமதியின் கணவராக நடிப்பதற்கு மறுத்துவிட்டார் பாக்கியராஜ். இம்முறை கதையின் நாயகன் என்றவுடன் பாக்கியராஜால் மறுப்பு ஏதும் கூற முடியவில்லை. புரட்சிகரமான கருத்துக்களுடன் காதலையும் இணைத்து கூறிய புதிய வார்ப்புகள் படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. அத்தோடு பாரதி ராஜாவின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான மனோஜ் கிரியேஷனின் முதல் வெற்றி நாயகன் என்கின்ற பெருமையை பெற்றார் பாக்கியராஜ். புதிய வார்ப்புகள் படத்திற்கு பிறகு பாலகுரு இயக்கிய கன்னி பருவத்திலே படத்திற்கு திரைக்கதை அமைத்ததோடு படத்தின் வில்லன் கதாபாத்திரத்தையும் ஏற்று நடித்தார் பாக்கியராஜ். முதல் படத்தை இயக்குவதற்கு முன்பே ஒரு படத்தில் நாயகன், மற்றொரு படத்தில் வில்லன் என நடித்து ரசிகர்கள் மத்தியில் ஊடுருவிய பாக்கியராஜ் இயக்குனராக முதல் படத்தை இயக்கும் முனைப்பில் சுவரில்லாத சித்திரங்கள் படத்தை இயக்கி அதில் 2வது கதாநாயகனாகவும் நடித்தார். 1979ஆம் ஆண்டில் வெளியான சுவரில்லாத சித்திரங்கள் பெரிய வெற்றியை அடைந்ததோடு பாக்கியராஜால் நகைச்சுவையாகவும் நடிக்க முடியும் என்பதை நிரூபித்தது. சுவரில்லாத சித்திரங்கள் ஒரு சோகமான திரைப்படம் என்றாலும் கூட முதல் பாதி முழுவதையும் கலகலப்பாக உருவாக்கினார் பாக்கியராஜ். குறிப்பாக கல்லாப்பட்டி சிங்காரத்துடன் பாக்கியராஜ் அடிக்கும் லூட்டிகள் அனைத்தும் திரைக்கதையை நகைச்சுவையாக நகர்த்திச் செல்வதற்கு பெரிதும் உதவின. 70களின் தொடக்கத்தில் நாடகங்களில் நடித்துக்கொண்டு வறுமையில் வாடிய பல அற்புதமான கலைஞர்களை தன்னுடைய படங்களில் பயன்படுத்தி கொண்டார் பாக்கியராஜ். அந்த வகையில் கவுண்டமணி, கல்லாப்பட்டி சிங்காரம் போன்றவர்களுக்கு சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம் பெரிய புகழை சம்பாதித்து கொடுத்தன. முதல் படத்தின் வெற்றிக்கு பிறகு 2வது படத்தில் தனித்து தெரிய விரும்பினார் பாக்கியராஜ். சுவரில்லாத சித்திரங்களில் வளவளவன வசனங்களை பேசி நகைச்சுவையாக நடித்த பாக்கியராஜ் 2வது படமான ஒருகை ஓசையில் வாய் பேச இயலாதவராக நடித்தார். வசனங்கள் பேசி நடிக்க முடியாமல் போனாலும் கூட தான் தோன்றுகின்ற முதல் காட்சியிலேயே அசட்டுத்தனம் நிறைந்த நாயகனாக ரசிகர்களுக்கு சிரிப்பை வரவழைத்தார் பாக்கியராஜ். படத்தின் திரைக்கதையை தன்னை சுற்றியே உருவாக்கிய பாக்கியராஜ் சங்கிலி முருகனின் கதாபாத்திரத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுதினார். பாக்கியராஜ் என்றாலே அன்றைக்கும் இன்றைக்கும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஆதரவு உண்டு. பாக்கியராஜை தாய்க்குலங்கள் கொண்டாடுவதற்கு வித்திட்ட படமாக மௌன கீதங்கள் படம் அமைந்தது. பிரிந்து போன கணவனும் மனைவியும் ஒரு கட்டத்தில் எப்படி சேருகிறார்கள் என்பதை நகைச்சுவையாகவும் அதே நேரம் சுவாரஸ்யமான திரைக்கதை மூலமாகவும் கூறினார் பாக்கியராஜ். சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் பாக்கியராஜுக்கு திருமணமே ஆகவில்லை. ஆனாலும் அன்றைய இளம் தம்பதிகளின் இடையே எழுகின்ற சின்ன சின்ன மனக்கசப்புகளை பற்றி பேசிய பாக்கியராஜ் சுவாரஸ்யமான கிளைமேக்ஸ் மூலம்
ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தார். தொடர்ந்து 3 வெற்றி படங்களை கொடுத்த பிறகு முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை படத்தினை இயக்க விரும்பிய பாக்கியராஜ் இன்று போய் நாளை வா படத்தை இயக்கினார். ஆரம்பத்தில் ஒரு கதையை உருவாக்கிய பாக்கியராஜ் அந்த கதையில் திருப்தி இல்லாமல் போகவே படப்பிடிப்பிற்கு 1 வாரத்திற்கு முன்பு கதையை மாற்ற நினைத்தார். அதன் பிறகு இன்று போய் நாளை வா படத்தின் மையக்கருவை ஒரே இரவில் உருவாக்கி பிறகு திரைக்கதையாக மாற்றினார் பாக்கியராஜ். ஒவ்வொரு திரைக்கதையிலும் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை காட்டக்கூடியவர் பாக்கியராஜ். முதல் 3 படங்களில் பெண்களை கவரும் வகையில் நெகிழ்ச்சியான காட்சிகள் இருந்தன. ஆனால் இன்று போய் நாளை வா அப்படியான கதை அல்ல. முழுக்க முழுக்க நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்பட்டது. படத்தின் முதல் காட்சி தொடங்கி கிளைமேக்ஸ் வரையிலும் பாக்கியராஜின் நகைச்சுவை சரவடிகள் சத்தம் போட்டு வெடித்தன. அதுவரை கங்கை அமரன் மற்றும் MS விஸ்வநாதனுடன் பணியாற்றிக் கொண்டிருந்த பாக்கியராஜ் இன்று போய் நாளை வா படத்திற்காக முதல் முறையாக இளையராஜாவுடன் இணைந்தார். பின்னாட்களில் பாக்கியராஜ் இளையராஜா கூட்டணி பல வெற்றி படங்களை கொடுத்தது என்றாலும் அதற்கு வித்திட்ட திரைப்படம் இன்று போய் நாளை வா. முதல் படத்தில் இருந்தே நகைச்சுவையை அடிநாதமாக கொண்டு அதன் பின்னணியில் சுவாரஸ்யமான திரைக்கதையை உருவாக்கிய பாக்கியராஜ் தனது 5வது படத்தில் தனது பாணியை மாற்ற முயன்றார். முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லர் படம் எடுக்க வேண்டும் என நினைத்த பாக்கியராஜ் விடியும் வரை காத்திரு கதையை உருவாக்கினார். தொடக்கத்தில் தனக்கு சினிமா வாய்ப்புகள் உருவாக காரணமாக அமைந்த கதாசிரியர் தூயவன் தயாரிப்பில் உருவான விடியும் வரை காத்திரு ஒரு வெற்றி படம் என்றாலும் கூட பாக்கியராஜின் முத்திரையான பெண்களை கவருகின்ற அம்சங்கள் எதுவும் படத்தில் இல்லாமல் போனது. அதனால் அடுத்த படத்தை தனது வழக்கமான பாணியில் உருவாக்க நினைத்தார் பாக்கியராஜ். அப்படி உருவான திரைப்படம்தான் அந்த 7 நாட்கள். இன்றைக்கும் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர்கள் சிறந்த திரைக்கதைக்காக கொண்டாடக்கூடிய திரைப்படம் அந்த 7 நாட்கள். பாக்கியராஜ் என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருகின்ற திரைப்படம் அந்த 7 நாட்கள். இந்த கதையின் மையக்கருவை நடிகர் சந்திரபாபுவின் வாழ்வில் இருந்து எடுத்துக்கொண்டார் பாக்கியராஜ் என்று பரவலாக சொல்லப்படும் கருத்து. தன் மீது விருப்பமில்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட சந்திரபாபு பிறகு அந்த பெண்ணிடம் இருந்து கண்ணியமாக விலகிக் கொண்டார் என்ற சம்பவத்தை அடிப்படையாக வைத்தே அந்த 7 நாட்கள் கதை உருவாக்கப்பட்டது. ஆனால் முழுக்க முழுக்க பாக்கியராஜ் தனது வித்தியாசமான திரைக்கதை உத்தியால் படத்தை வேறு கோணத்தில் இயக்கியிருந்தார். பாக்கியராஜின் பாலக்காட்டு மாதவன் கதாபாத்திரமும் அவரது சிஷ்யனாக நடித்த காஜா ஷெரீப்பின் கோபி கதாபாத்திரமும் இணைந்து நகைச்சுவையில் அட்டகாசம் செய்தனர். கனமான கிளைமேக்ஸை நோக்கி செல்லுகின்ற திரைக்கதையை தொடக்கத்தில் அத்தனை இலகுவாகவும் நகைச்சுவையாகவும் உருவாக்கினார் பாக்கியராஜ். படத்தில் பாக்கியராஜ் அளவுக்கு கொண்டாடப்பட்ட மற்றொரு கதாபாத்திரம் ராஜேஷ் நடித்த டாக்டர் கதாபாத்திரம். முதலில் இந்த கதாபாத்திரத்திற்கு பாக்கியராஜின் தேர்வாக இருந்தவர் சிவக்குமார். ஆனால் அவர் நடிப்பதற்கு மறுக்கவே பிறகு சரத்பாபு, பிரதாப் போத்தன் என பலரை அணுகினார் பாக்கியராஜ். நீண்ட விவாதங்களுக்கு பிறகே ராஜேஷ் கதைக்குள் வந்தார். திரைக்கதையில் ராஜேஷ் கதாபாத்திரத்தை பாக்கியராஜ் வடிவமைத்த விதம் இன்றைக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்றது. அதுபோல அந்த காலகட்டத்தில் அம்பிகாவுக்கு பெரிய வெற்றி படங்கள் ஏதும் அமையவில்லை. இருந்தாலும் நம்பிக்கையுடன் வசந்தி கதாபாத்திரத்திற்கு அம்பிகாவை தேர்ந்தெடுத்த பாக்கியராஜ் அவரிடம் இருந்து சிறப்பான நடிப்பை வாங்கினார். 1981ஆம் ஆண்டை முழுக்க முழுக்க தனது வெற்றி படங்களால் பிரகாசமாக்கினார் பாக்கியராஜ். மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள் என ஒரே வருடத்தில் தொடர்ந்து 4 ஹிட் படங்களை கொடுத்தார் பாக்கியராஜ். அவற்றில் மௌன கீதங்கள் மற்றும் அந்த 7 நாட்கள் பாக்கியராஜின் திரைக்கதை உத்திகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இன்றளவும் கொண்டாடப்படுகின்றன. ஒரு திரைக்கதைக்காக பல மாதங்கள் கடுமையாக உழைப்பவர் பாக்கியராஜ். அந்த 7 நாட்கள் படத்தின் 2ஆம் பாகத்திற்காக 6 மாதங்கள் உழைத்த பாக்கியராஜ் தூரல் நின்று போச்சு திரைக்கதையில் நகைச்சுவை காட்சிகள் சரியாக அமையவில்லையே என வருத்தமடைந்தார். அதனால் படம் வெளியாவதற்கு முன்னமே நிச்சயம் தோல்வியை தழுவும் என கணித்தார் பாக்கியராஜ். ஆனால் படம் வெளியான பிறகு நடந்ததே வேறு. பாக்கியராஜின் ஆக்ஷனையும் ரசிகர்கள் கைதட்டி கொண்டாடினர். அதே நேரத்தில் படத்தின் நகைச்சுவையும் மக்களால் கொண்டாடப்பட்டது. சிறு வயதில் தன்னுடன் வளர்ந்த தனது முதலாளியின் மகளான பூர்ணிமாவை காதலிக்கின்ற பாக்கியராஜ் எப்படி அவரது மனதை வென்றார் என்பதை சுவாரஸ்யமாக கூறிய டார்லிங் 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 பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளியான 8வது வெற்றி திரைப்படம். அதுவரை தனக்கு தெரிந்த நண்பர்கள், தனக்கு உதவியவர்களுக்கு படங்களை இயக்கிய பாக்கியராஜ் முதல் முறையாக ஏவிஎம்முடன் கைகோர்த்த திரைப்படம் முந்தானை முடிச்சு. பாக்கியராஜ் என்று சொன்னாலே என்றைக்கும் ரசிகர்களுக்கு முதலில் நினைவுக்கு வருகின்ற படமும் முந்தானை முடிச்சு படம்தான். பாரதி ராஜா கிராமத்து கதைகளை இயக்குவதில் சிறப்பு வாய்ந்தவர் என்றால்
பாக்கியராஜ் கிராமமும் இல்லாத நகரமும் இல்லாத டவுன் ஏரியாக்களின் கதைகளை சொல்வதில் வல்லவர். சுவரில்லாத சித்திரங்கள், இன்று போய் நாளை வா போன்றவை அப்படியான கதைகள்தான். இது ஒரு பக்கம் என்றால், பாக்கியராஜ் முழுக்க முழுக்க கிராமத்து பின்னணியில் உருவாக்கிய திரைப்படம் முந்தானை முடிச்சு. அதற்கு முன்பு ஏவிஎம் இயக்கிய படங்களுக்கு என்று ஒரு கதை இலாக்கா இருக்கும். கதை குழு உருவாக்கிய கதையை வேறொரு இயக்குனர் இயக்குவார். ஆனால் முதல் முறையாக பாக்கியராஜை எழுதி இயக்கிய கதையை தயாரிக்க ஒப்புக்கொண்டது ஏவிஎம். அதற்கு காரணம் பாக்கியராஜின் 8 வெற்றி திரைப்படங்கள். ஆரம்பத்தில் சின்ன வீடு கதையை இயக்க விரும்பிய பாக்கியராஜ் தயாரிப்பு நிறுவனத்திற்கு அந்த டைட்டில் பிடிக்காததால் முந்தானை முடிச்சு கதையை அவசரமாக தயார் செய்தார். அப்படி அவர் உருவாக்கிய கதையில் ஊர்வசி குழந்தையை தாண்டுகின்ற காட்சி இல்லை. பிறகு சீனியர் எழுத்தாளர்களுடன் விவாதித்த பாக்கியராஜ் இடைவேளைக்கு முன்பு ஓர் அழுத்தமான காட்சி வேண்டுமென நினைத்து அந்த பஞ்சாயத்து காட்சியை உருவாக்கினார். திரைக்கதையில் ஏதேனும் ஒரு அழுத்தமான காட்சி இடைவேளைக்கு முன்பு இருந்தால்தான் கதை நகரும் என்பதில் உறுதியாக இருந்த பாக்கியராஜ் அதற்காக ஊர்வசி குழந்தையை தாண்டுகின்ற காட்சியை நுட்பமாக உருவாக்கினார். படம் வெளியான பிறகு அந்த குறிப்பிட்ட காட்சி பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. முந்தானை முடிச்சு திரைப்படம் அதுவரை பாக்கியராஜ் படங்கள் செய்த வசூல் அனைத்தையும் முறியடித்து இமாலய வெற்றி பெற்றது. அதன் பிறகு தாவணி கனவுகள் கதையை உருவாக்கிய பாக்கியராஜ் அதை அவரே தயாரிக்கவும் செய்தார். 5 தங்கைகள், வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பிரச்சனைகளை அழுது வடிந்து கொண்டு சொல்லாமல் முழுக்க நகைச்சுவையாகவே உருவாக்கினார் பாக்கியராஜ். படத்தில் சிவாஜி கணேசனுக்காக கேப்டன் என்கின்ற சிறப்பு கதாபாத்திரத்தை உருவாக்கிய பாக்கியராஜ் அவருடன் சேர்ந்து சில நகைச்சுவை காட்சிகளிலும் சில நிகழ்ச்சியான காட்சிகளிலும் ஸ்கோர் செய்தார். அன்றைய காலகட்டத்தில் தாவணி கனவுகள் திரைப்படம் பூஜை அன்றே 1 கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரமானது. முந்தானை முடிச்சுக்கு பிறகு வருகின்ற படம் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமுள்ள படம் போன்ற காரணங்களால் சிவாஜி கணேசன், பாரதி ராஜா என அன்றைய மிக பெரும் ஆளுமைகளை படத்திற்குள் கொண்டு வந்தார். படம் வெளியாகி முந்தானை முடிச்ச அளவுக்கு இமாலய வெற்றியை பெறாமல் போனாலும் பாக்கியராஜ் ரசிகர்களை படம் திருப்திப்படுத்தியது. படம் இயக்க வந்த 6 ஆண்டுகளில் தொடர்ந்து வெற்றிகளை சந்தித்து வந்த பாக்கியராஜின் திரை பயணத்தில் மற்றும் ஒரு குறிப்பிடத்தகுந்த திரைப்படம் சின்ன வீடு. பிறர் மனை நோக்குதலுக்கு பின்னால் உள்ள சங்கடங்களை, கணவன் மனைவிக்குள் ஏற்படுகின்ற மனச்சிக்கல்களை நகைச்சுவையாக பேசிய திரைப்படம் சின்ன வீடு. முந்தானை முடிச்சு படத்தில் ஊர்வசியை தமிழ் திரை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் பாக்கியராஜ். அதன் பிறகு ஊர்வசி தமிழில் முன்னணி நாயகியாக வலம் வரத் தொடங்கினார். அதன் பிறகு அவரது மூத்த சகோதரி கல்பனாவையும் தமிழில் நாயகியாக அறிமுகப்படுத்தினார் பாக்கியராஜ். 80களின் மத்தியில் தமிழ் சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த கோவை சரளாவுக்கு முந்தானை முடிச்சு படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தை வழங்கினார் பாக்கியராஜ். அந்த படத்தில் கோவை சரளாவின் தனித்தன்மையை புரிந்து கொண்ட பாக்கியராஜ் சின்ன வீடு படத்தில் தனது அம்மா கதாபாத்திரத்தை கோவை சரளாவுக்கு கொடுத்தார். இளம் பெண்ணான கோவை சரளாவிடம் பாக்கியராஜ் வாங்கிய நடிப்பு அபாரமானது. சின்ன வீடு படத்தின் பாடல்கள் பெரிய அளவில் ஹிட்டானாலும் கூட அதன் பிறகு பாக்கியராஜுக்கும் இளையராஜாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு உண்டானது. அதனால் எங்க சின்னராசா படத்திற்கு சங்கர் கணேஷ் இசையமைக்க, அதற்கு அடுத்த படமான இது நம்மாடு படத்திற்கு பாக்கியராஜை இசையமைத்தார். அத்தோடு பச்சமர சாமி ஒண்ணு என்னும் பாடலையும் பாடி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினார். சிகை திருத்தும் சமூகத்தில் பிறந்த ஓர் இளைஞன் பிராமண பெண்ணை திருமணம் செய்து கொள்வது மாதிரியான ஒரு கதையை உருவாக்கிய பாக்கியராஜ் தனது அட்டகாசமான திரைக்கதை மூலம் அதகடம் செய்தார். கூடவே நான் ஆளான தாமர, அம்மாடி இதுதான் காதலா போன்ற பாடல்களும் ஹிட்டாகவே பாக்கியராஜின் திரை வாழ்க்கையில் இது நம்ம ஆளு மற்றொரு மைல்கல் சினிமாவாகவே கொண்டாடப்பட்டது. இத்தனைக்கும் அந்த படத்தின் இயக்குனராக தன்னிடம் உதவி இயக்குனராக இருந்த எழுத்தாளர் பாலகுமாரனை அறிமுகப்படுத்தியிருந்தார் பாக்கியராஜ். 80கள் முழுவதிலும் தமிழ் திரையுலகில் இயக்கத்திலும் நடிப்பிலும் கோலோச்சிய பாக்கியராஜ் 90களிலும் சுந்தரகாண்டம், ராசுக்குட்டி, வேட்டிய மடிச்சுக்கட்டு போன்ற வெற்றி படங்களை கொடுத்தார். ஆனாலும் 80களில் அவர் படங்கள் ரசிகர்கள் மத்தியில் செய்த மாயாஜாலங்கள் பிரமிக்கத்தக்கவை. படம் இயக்க வந்த நாட்களில் இருந்தே பெரும்பாலும் மற்ற கதாநாயகர்களை இயக்காத பாக்கியராஜ் 2003ஆம் ஆண்டு வெளியான சொக்கத்தங்கம் படத்தை விஜயகாந்தை வைத்து இயக்கி மீண்டும் தனது முத்திரையை அழுத்தமாக பதித்தார். பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் திரையில் படங்களை பார்க்க வருகின்ற ரசிகர்களை தங்களது வீரதீர பராக்கிரமங்களால் கட்டி போடுகின்ற ஹீரோக்கள் ஒரு பக்கம் தங்களது வெற்றியை அழுத்தமாக பதிவு செய்து கொண்டிருந்தனர். அந்த காலகட்டத்தில் அதற்கு எதிர் திசையில் பயணித்தவர் நடிகர் இயக்குனர் கே. பாக்கியராஜ்.
பக்கத்து வீட்டு நபர் போல சராசரி மனிதரின் நிறை குறைகளோடு கூடிய நாயகனாக வலம் வந்த பாக்யராஜ் எளிய ரசிகர்களை தனது சுவாரஸ்யமான திரைக்கதையால் கட்டி போட்டவர். அத்தோடு தாய்க்குலங்கள் மத்தியில் கொடிகட்டி பறந்த திரைக்கதை மன்னர் பாக்யராஜ் இந்திய சினிமா என்றென்றைக்கும் கொண்டாடக்கூடிய திரைக்கதை சக்கரவர்த்தி.